கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான உறவு. அந்த ஜெபம் என்பது தேவனை மையமாய்க் கொண்டு இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்முடைய இரட்சகர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஜெப நேரத்தில் உங்கள் கவனம் தேவன் மேல் இருக்கிறதா, இல்லை தேவைகள் மேல் இருக்கிறதா? கர்த்தர் மேல் இருக்கிறதா, இல்லை உங்கள் கஷ்டங்களின் மேல் இருக்கிறதா? அற்புதமான ஒரு ஜெபத்தை தாவீது செய்திருக்கிறார். நான் சொல்லுகிற வசனங்களை நிறுத்தி நிதானமாய் படித்து பாருங்கள். அதிலே ஒரு வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று என்னால் என்ற மட்டும் நான் சவதரித்தது எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லாரும் வந்து தேவனுக்கு காணிக்கையை கொடுக்கிறார்கள். இந்த காணிக்கையை கொடுத்த பிறகு தாவீது ராஜா செய்த ஜெபத்தில் வசனம் 11 19 வரைக்கு 23 இடங்களிலே உம்மால், உமது, உம்முடைய தயவு, உம்முடைய என்று காட் ஃபோக்கஸ்டாக அந்த ஜெபம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை மையமாய்க் கொண்டு அந்த ஜெபம் இருக்கிறதை வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. வசனம் 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இந்த வசனங்களை படித்தால் 23 இடத்திலே உம்முடையது, உமக்குரியது, உம்மாலை வருகிறது, இவைகளெல்லாம் உம்முடையவைகள் என்று ஒரு காட் சென்டர்ட் அண்ட் காட் ஃபோக்கஸ்ட் பிரேயரை தாவீது ராஜா செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஜெப வேளையிலே தேவனை நோக்கி பார்த்து அவருடைய மகத்துவங்களை நினைத்து அவர் எவ்வளோ பெரியவர் என்றும் அவர் எதையெல்லாம் கொடுத்தார் என்றும் அவரிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீர்களா? இல்லை, தேவனே, என் கஷ்டத்தை பாரும், என் பிரச்சனைகளை பாரும், என் போராட்டத்தை பாரும் என்று உங்கள் பிரச்சனைகளை விவரிக்கிறீர்களா? இன்றைக்கு தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் நோக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனே உங்கள் ஜெபத்தின் மையமாயிருக்கட்டும். அப்படி தேவனை உயர்த்தி உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் வரும். 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள உமது, உம்முடைய, உம்மாலே என்ற வார்த்தையை இன்றைக்கு படித்து அடிக்கோடிட்டு இந்த ஜெபத்தை நீங்களும் ஜெபமாய் செய்யலாமே. ஆண்டவரும் அந்த ஜெபத்தில் மகிழ்ச்சி அடைவாரே. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, தாவீது செய்த இந்த ஜெபம் எங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, மகத்துவம் மாட்சியும் உம்முடையது என்று சொல்லி எவ்வளவாய் உம்மை புகழ்ந்து உம்முடைய மேன்மையை ஆண்டவரே ஜெபத்தில் பிரஸ்தாபப்படுத்துகிறதை பார்க்கிறோமே. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கவும், தங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி எல்லாவற்றிலும் கர்த்தரை உயர்த்தவும் உடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெப பாடத்தை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். கிருபை செய்யும், ஆசீர்வதியும். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனை உயர்த்துங்கள். உங்கள் ஜெபத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார். உயர்ந்த காரியங்களை உங்களுக்காகவும் செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.